ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன். கிவ்அவேக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வைட் பண்ணுறவங்க எல்லோரும் உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் ஃபோட்டோஸ் எதுவும் சென்ட் பண்ண வேண்டாம். அப்புறமா கிவ்அவேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இந்த சிம்பிளான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி பூசணிக்காயில் தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி மோர் குழம்பு செஞ்சுருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் பூசணிக்காயில் அந்த மேலே உள்ள ஸ்கின் மட்டும்தான் ரிமூவ் பண்ணுவேன். அந்த லைட்டாக க்ரீன் கலர் தெரிகிறது மாதிரி தான் இருக்கும். இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பூசணிக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு வேகிறது வரைக்கும். அதை வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். நான் இது கூட பருப்பு எதுவும் ஊற வச்செல்லாம் சேர்க்கலை. பருப்பெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் கொஞ்சம் கம்மியானது போல் தெரியும், அதுக்காக தான் சேர்க்கலை. ஒருவேளை சேர்த்து பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறுக்குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் திரியாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போல் அடுத்ததாக 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி. அப்படி இல்லைனா ஸ்பூன் இல்லாட்டினா மிக்சர் ஜாரில் கூட மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்மூத்தான தயிர் கிடைக்கும், அதுக்காகத்தான். இது போல் நல்லா ஸ்மூத்தாக வந்ததும் இது இருக்கட்டும். நம்ம வேக வச்சுருந்தா பூசணிக்காயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 3/4 பதம் கிட்ட வெந்து வந்திருக்கணும். இப்போது இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம்ல தயிர், அதை உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு கையில் சேர்த்துட்டு ஒரு கையில் ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருங்க. இது போல் சேர்க்குறப்போ தயிரெல்லாம் எதுவும் திரிஞ்சுலாம் போகாது. நம்ம உடனே கலந்து விட்டுட்டே தானே இருக்கோம், அதனால் திரிஞ்சு போகாது. நம்ம ஆல்ரெடி தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் திரியாக அரைச்சிருந்தோம்ல, அதுதான் பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தெரியும். தயிர் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து குழம்பை தாளிப்பு பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். இதில் உளுந்தும் சேர்த்து இருக்கிறதுனால தனியாக நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, அது நல்ல மணமாக இருக்கும். கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஒரு 4-5 போல். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடுறது ஆப்ஷனல் தான், வேணாண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப வதக்க வேணாம். இப்போது இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போல். இது லைட்டாக கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துற வேண்டியது தான். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்து கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.